In the name of the Lord Jesus Christ, we welcome each one of you for the today's bread of life. Let us hear the word of God. John chapter 2, verses 11 to 15. What Jesus did here in Cana of Galilee was the first sign through which he revealed his glory, and his disciples believed in him. After this, he went down to Capernaum with his mother and brothers and his disciples. There he stayed for a few days. Jesus clears the temple courts. When it was almost time for the Jewish Passover, Jesus went up to Jerusalem. In the temple courts, he found people selling cattle, sheep, and doves, and others sitting at the tables exchanging money. So he made a whip out of the cords and drew all from the temple courts, both sheep and cattle. He scattered the coins of the money changers and overturned their tables. This is the word of the Lord. Thanks be to Lord. ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த காலை வேளை இந்த உணவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை இந்த தகப்பனே, இந்த மன்னாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளை ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கின்ற ராஜா. தகப்பனே, அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, காணாமல் திருமணத்தை அற்புதத்தை செய்தது போல தகப்பனே, முதலாவது அற்புதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் அதிசயங்களை காணும்படி தேவன் கிருபை செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்துங்க ராஜா. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் விசேஷமாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். திருநாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இத்தனை ஆண்டு கண்மணி போல காத்த தேவன், வழிநடத்திய தேவன், வரும் ஆண்டிலே தகப்பனே, அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தை நிலைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் வாஞ்சோடு எதிர்பார்த்த சில காரியங்கள் ஆண்டவரே, அப்பா, அது நிறைவேறும்படி இந்த புதிய ஆண்டிலே இந்த புதிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்கள் வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே இந்த கடன் பாரத்தை விலக்கி போடுங்க ஆண்டவரே. ஞானத்தோடு நடத்துங்க ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ளே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில சமாதானத்தை கொடுங்க. வயதான வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வயதானவருக்கு அப்பா, நீங்க தான் ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. பெற்ற பிள்ளைகள் வயதான தாய் தந்தரை மதிக்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பு என்ற பாத்திரை ஒவ்வொரு குடும்பத்துக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, உமது ரட்சிப்பில்லை இன்னும் ரட்சிப்பில் வராத குடும்பங்களுக்காக அப்பா இந்த காலை வேளை ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ளே வரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா. இன்று எல்லா ஆபத்து விபத்திலிருந்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகம் ஒவ்வொரு குடும்பத்தை முன்பதாக செல்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு உணவும் வாழ்வு தரும் உணவு அப்பா, அவர் அறிந்து கொள்ள ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேத வசனங்களை தியானிக்கவும் முது வார்த்தையிலே நிலைத்து நிற்கும், சத்தியத்திலே நிலைத்திருக்கும் முது வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்தில் உதிக்க செய்கிற தேவனுக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஊழியர்களும் என் தேச தலைவர்களும் ஒவ்வொருவரையும் முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஒவ்வொருவரையும் வழியிடத்துக்கு ஆசீர்வாதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.